Hi friends, welcome to Relax Recipes. Cupcakes, அதுவும் சாக்லேட் கப்கேக்ஸ் செய்யல அப்படியே அமுங்கி போதா புஷ்ஷுன்னு சாஃப்டாக வரலையா? இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் சாக்லேட் கப்கேக் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வருங்க. நீங்கள் செஞ்சு சேல் கூட பண்ணலாம், கிராம் அளவிலேயே நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு முட்டை போதும். இதில் 200 கிராம் அளவுக்கு சுகர், 200 கிராம் ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கோம். இது சேர்த்துக்கணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில், 1/4 கப் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட எம்எல் அளவு பார்த்தீங்கன்னா 60 ml இருக்கும். 60 ml எண்ணெய், 60 ml வெண்ணெய் சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், இதுக்கு வெனிலா எசன்ஸ் கம்மியாக போதும். 1/2 கப் அளவுக்கு பால், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினிகர் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் மில்க் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலும் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 170 டிகிரிக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். 150 கிராம் அளவுக்கு மைதா, 150 கிராம் மைதா எடுத்துக்கணும். கப்பு பார்த்தீங்கன்னா 110 கிராம் தான் இருக்கும். நீங்கள் 150 கிராம் மைதா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்துருக்க சாக்லேட் பவுடர் பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் இனிப்பு உள்ளது, நம்ம பாலில் கலக்கி குடிப்போம் இல்லையா, அதனால் 50 கிராம் எடுத்துருக்கேன். நீங்கள் டார்க் கொக்கோ பவுடர்னால் 30 கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதுலேயுமே நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம பாலில் கலக்கி குடிக்கிற சாக்லேட் பவுடருக்கு பேக்கிங் சோடா ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும், சேர்க்காட்டா கூட நல்லாயிருக்கும். நீங்கள் டார்க் சேர்க்கல கட்டாயம் ஒரு 1/4 டீஸ்பூனாவது பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். இப்போ இதை எக் மிக்ஸில் கலந்துக்கலாம். ஹேண்ட் விஸ்க் வச்சே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு பீட்டர்லாம் தேவையில்லை. நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் இந்த கப் கேக்கில் முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டார்க் கொக்கோ பவுடர்னால் 30 கிராம் போதும். கண்டிப்பாக பேக்கிங் சோடா சேர்க்கணும். ட்ரிங்கிங் கொக்கோ பவுடர்னால் கொஞ்சம் 50 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா போடாட்டாலுமே நல்லா வரும். எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பேட்டர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கப் கேக் மோல்டை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் நான் கரெக்டான ப்ராப்பராக மெஷர்மெண்ட்டில் போடுறேன், ஆனால் அந்த கப் கேக் புஷ்ஷுன்னு வராமல் சப்பி போயிடுது அப்படின்னு சொல்வீங்க. அப்படி உங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு 2-3 கேக் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக வரல, அந்த கரெக்டாக அந்த புஷ்ஷுன்னு வரல அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் மைதா சேர்த்துக்கோங்க. வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். சுகரெல்லாம் போதுமான அளவு இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எப்போதுமே பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ ஜாஸ்தி ஆகிட்டா தான் அந்த மாதிரி கப் கேக் கொஞ்சம் அப்படி புஷ்ஷுன்னு திரும்ப சப்பிடும். நீங்கள் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வைக்கிறேன் இல்லையா மீடியம் சைஸ் மோல்டு, இதில் 12 கேக் கிடைக்கும். ஃபில் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். மேலே போட்டு ஃபஸ்ட்லேயே வச்சுட்டா அது மெல்ட் ஆகி உள்ளே போயிடும். உங்களுக்கு அப்படியே அலங்காரமாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் பாதி பேக் ஆகும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் இப்படி தான் மேலே போட்டுக்கிறேன். ஒரு 5 நீங்கள் சாக்கோ சிப் போட்டிங்கன்னா ஒரு 3 மெல்ட் ஆகும், 3 பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் பார்த்தீங்கன்னா 170 டிகிரிக்கு ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருக்கேன். பேக் மோடில் வச்சுருக்கேன். ஆல்ரெடி என் ஓடிஜியோட ரிவ்யூ எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மார்பி ரிச்சர்ஸோட ஓடிஜி. அதில் பேக் மோடு 170 டிகிரி வச்சு நான் 20 மினிட்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். நான் அந்த ஓடிஜியோட ரிவ்யூ வீடியோ கீழே கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்படுறவங்க எடுத்து செக் பண்ணலாம். இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம், எந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக இருக்குன்னு காட்டுறேன். மேலே பார்க்கலையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு 3/4 வாசி அந்த கப் கேக் மோல்டில் செட் பண்ணாலே போதும், கரெக்டாக புஷ்ஷுன்னு வரும் உங்களுக்கு. நீங்களும் இந்த அளவுகளோட செக் பண்ணி பாருங்கள். இது சேல் பண்ணுறதுக்காக இருந்தாலும் இந்த அளவுகள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.